அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குப்பைக்காரியின் மறுபக்கம். வாசல் கூட எப்படியாவது தெளித்து விடலாம். தெளிக்க தெரியாவிட்டால் கடைசியாக தண்ணீரை ஊற்றியாவது விடலாம். ஆனால் கோலம் எப்படி போடுவது? யோசித்துக் கொண்டிருந்ததில் ஒன்று ஞாபகம் வந்தது. அதையே செயல்படுத்தி விடலாம் என்ற எண்ணத்தில் வாளியில் இருந்த தண்ணீரை குவளையில் எடுத்து இங்கும் அங்குமாக தெளித்து வைத்தேன். முதலில் கோலம் போட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். கோலம் இல்லாத வாசல் அரைஞான் கயிறு இல்லாத குழந்தையைப் போல இருக்கும். அதனால் தான் இந்த முயற்சி. சாமி படத்தின் அருகில் ஜல்லடையின் தட்டுக்கள் சில இருந்தன. அவற்றில் 3 எடுத்து வந்தேன். வாசலில் சங்கீதா வழக்கமாக கோலம் போடும் இடத்தில் முக்கோணமாக வைத்து அன்று அவள் செய்ததைப் போலவே அதன் மேல் மாவை தூவினேன். பின்பு ஜல்லடை தட்டுகளை எடுத்துவிட்டு பார்த்தபோது தரையில் கோலம் பிரமாதமாக வந்திருந்தது. மனதுக்குள் ஒரு திருப்தி. எல்லாவற்றையும் எடுத்துச் சென்று கடையின் பின்புறம் இருந்த எனது வீட்டில் வைத்தேன். மகளை கட்டி பிடித்தபடி சங்கீதா இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அம்மாவும் மகளும் எப்போது தூங்கினார்கள் என்று தெரியாது. நாள் முழுவதும் கடையில் நின்றிருக்கும் அசதியில் சற்று நேரத்தில் நான் தூங்கிவிட்டேன். என் மகள் கீர்த்தனாவுக்கு 10 வயது. அவளுக்கு அடிக்கடி கை கால்களை வெட்டி கொள்ளும். அந்த நேரத்தில் வாய் ஒரு புறம் கோணலாக போய்விடும். அதை பார்க்கும் எங்கள் மனது படும் பாட்டை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனாலும் இன்று வரை அந்த வலிப்பு நோய் என் மகளை வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. எங்கள் மகள் பிறந்தபோது நன்றாகத்தான் இருந்தாள். 1 வயது முடிந்து ஓரிரு மாதங்கள் இருக்கும். கடையின் முன்பக்கம் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென்று கீழே விழுந்துவிட்டது. எந்த குழந்தைதான் கீழே விழாமல் நடக்க பழகுகிறது என்று நினைத்தபடி அவளை தூக்க அருகில் சென்றோம். அப்போதுதான் குழந்தையின் கை கால்கள் வித்தியாசமாக மடங்கி கிடந்தது. வாயின் ஓரத்தில் ஒரு புறமாக சிறிது நுரை இருந்தது. கண்கள் எங்கோ நிலைக்குத்தி இருக்க பார்த்த நானும் என் மனைவியும் பதறி போனோம். குழந்தையை கையில் தூக்கினோம். வீட்டு கதவை கூட பூட்டாமல் குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடினோம். டாக்டர் என் மகளை பார்த்துவிட்டு இது வலிப்பு நோய் என்றவர் உடனடியாக குழந்தைக்கு ஒரு ஊசியை போட்டார். சில நிமிடங்களில் குழந்தை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டாலும் எங்கள் இதயம் தொண்டையில் வந்து துடித்து கொண்டிருந்தது. உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்படி இருக்கிறதா என்று ஏதேதோ கேள்வி கேட்டார் டாக்டர். நாங்கள் சொன்ன பதில்களை வைத்து என்ன செய்தாரோ தெரியவில்லை. ஆனால் ஒரு பேப்பரை எடுத்து அதன் ஒரு பக்கம் முழுவதும் மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். பிடுங்கி சில மணி நேரமான கீரை செடியைப் போல துவண்டு கிடந்த மகளை தோளில் தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தோம், நானும் என் மனைவியும். என் மகளுக்கு 2 வயது முடிவதற்குள் மீண்டும் சில முறை அந்த பாழாய் போன வலிப்பு வந்துவிட்டது. ஆரம்ப காலங்களில் அருகில் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தோம். ஆனால் வரும் வருமானத்தை டாக்டருக்கும் மாத்திரைக்கும் கொடுத்துவிட்டு என்ன செய்வது? சாப்பிடாமல் மாத்திரை போட முடியுமா? அதன் பிறகு எங்கள் மகளை அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தோம். அவர்கள் கொடுக்கும் மருந்துகளை தினமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓரளவு குறைந்துவிட்டாலும் எப்போதாவது வரத்தான் செய்கிறது. எப்போது வரும் என்று சொல்லவும் முடியாது. அதனால் இதற்கு மேல் குழந்தை வேண்டாம், இவளை பார்த்து கொண்டாலே போதும் என்று முடிவெடுத்திருந்தோம். பக்கத்தில் இருக்கும் பள்ளியில் 5வது படிக்கிறாள் எங்கள் அன்பு மகள் கீர்த்தனா. என் மனைவி சங்கீதா நாள் தவறாமல் அவளை பள்ளியில் கொண்டு போய் விட்டு அழைத்து வருவாள். நேற்று இரவு 10 மணி இருக்கும். கஸ்டமர் சாப்பிட்டது போக மீதி இருந்த இட்லியை ஆளுக்கு 4ஆக சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு கை கழுவ சென்ற என் மகளுக்கு வலிப்பு வந்துவிட்டது. மாத்திரை சாப்பிட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் என் மகளின் பதட்டம் குறையவில்லை. அவளை மடியில் படுக்க வைத்து தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் சங்கீதா. வெகு நேரம் கழித்துதான் தூங்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால்தான் சங்கீதா எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வரவில்லை. நேற்றைய இலைகள் குப்பைகள் ட்ரம்மில் இருக்கிறது. அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட வேண்டும். இருவரும் தூங்கட்டும். சத்தமில்லாமல் கதவை சாத்தி வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வீடு என்றால் ரொம்ப பெரியதாக எல்லாம் இல்லை. ஒரு 10க்கு 10 சமையலறை, 10க்கு 16 ஒரு ஹால். முன்புறம் இருந்த கொஞ்ச இடத்தில் தகரத்தால் ஒரு கொட்டகை போட்டு சின்ன ஹோட்டல் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறேன்.
கடைக்குள் சமையல் செய்வதற்கெல்லாம் இடம் கிடையாது. வீட்டுக்குள் இருக்கும் சமையல் அறையிலேயே சங்கீதாவும் நானும் சமைத்து அதை எடுத்து வந்து கடையில் வைத்துக் கொள்வோம். வருபவர்களுக்கு பார்சல் கட்டவும் உட்கார்ந்து சாப்பிடவும் மட்டும்தான் இந்த இடம். மகளை பற்றிய கவலை மனதில் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் வழக்கமாக தயார் செய்யும் இட்லி, சாம்பார், பொங்கலையும் தயார் செய்ய வேண்டும். சங்கீதா விரைவாக செய்து விடுவாள். நான் கொஞ்சம் நிதானமாகத்தான் செய்வேன். எல்லாவற்றையும் யோசித்துக்கொண்டு நேற்றைய குப்பையை தொட்டியில் கொட்டுவதற்காக ட்ரம்மை எடுத்துக்கொண்டு சென்றேன். இன்னும் வெளிச்சம் வர சிறிது நேரம் ஆகும். அடிவானம் சிவக்கவில்லை. தோளில் இருந்த ட்ரம்முடன் குப்பை தொட்டியை நெருங்கி தலை குப்புற கவிழ்த்தேன். திடீரென்று குப்பை தொட்டிக்குள் விழுந்த சில இலைகள் திரும்பி வந்து என் மேல் பட்டது. நினைவலைகளில் இருந்து வெளியே வந்து பார்த்தபோது என் எதிரே ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, அவள் குப்பை தொட்டிக்குள் தலையை விட்டு ஏதோ பொறுக்கிக் கொண்டிருந்தாள். நான் அதை கவனிக்காமல் இலைகளை கொட்டிவிட அவள் நிமிர்ந்த போது சில இலைகள் என் மீது பட்டன, சில இலைகள் வெளியே விழுந்தது. அவள் முகத்தில் அங்கங்கே சட்னி சாம்பார் ஒட்டி கொண்டிருந்தது. எனக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. அவள் ஏதாவது சத்தம் போட்டு விடுவாளோ? சிறிது பயத்துடன், சாரி, நான் உன்னை கவனிக்கல என்றேன். அந்த பெண் பதில் ஏதும் பேசாமல் கீழே கிடந்த பையில் இருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்தாள். என்ற சத்தத்துடன் அவள் முதலில் கண்களையும் பிறகு முகத்தையும் கழுவினாள். அப்போதுதான் தெரிந்தது, நான் கொட்டியதில் இருந்து சில துளிகள் அவள் கண்களிலும் பட்டுவிட்டது என்று. மறுபடியும் சாரி சொல்ல நான் நிமிர்ந்த போது அவள் முகம் தெளிவாக தெரிந்தது. அவளுக்கு ஒரு 25லிருந்து 28க்குள் இருக்கலாம். காரம் பட்டதில் அவள் கண்கள் லேசாக சிவந்திருந்தது. மற்றபடி அவ்வளவு அழகாக இருந்தாள். புழுதி படிந்த வெண்கல சிலை போல இருந்தாள். குப்பை பொறுக்குபவள் இவ்வளவு அழகா? மனம் வியந்தாலும் மிகவும் வருத்தமாக இருந்தது. இவ்வளவு சின்ன வயதில் இவள் தலையெழுத்து இப்படி இருக்கிறதே என்று. இன்னும் கண்களை கசக்கிக் கொண்டுதான் இருந்தாள். எனக்கு மனது உறுத்தியது. மீண்டும் ஒரு முறை மன்னித்து கொள்ளம்மா என்றேன். எரிச்சல் சற்று குறைந்திருக்கும் போல. இப்போது நேராக என்னை பார்த்தாள் அந்த பெண். தண்ணீர் இருக்கிறதா? ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டேன் நான். வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தவள் தன்னுடைய கோணிப்பையை தூக்கி கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். நானும் என்னுடைய பிளாஸ்டிக் ட்ரம்மை எடுத்துக்கொண்டு கடைக்கு வந்துவிட்டேன். இது நடந்து 1 மாதம் இருக்கும். அன்றிலிருந்து குப்பையை கொட்டும் போது சுற்றும் முற்றும் பார்த்த பிறகே கொட்டுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தேன். இன்றும் குப்பையை கொட்ட குப்பை தொட்டி அருகில் வந்துவிட்டேன். சில அடி தூரத்தில் அந்த குப்பைக்காரி தோளில் கோணிப்பையுடன் வந்து கொண்டிருந்தாள். முதலில் அவள் குப்பை தொட்டிக்குள் இருந்து பொறுக்க வேண்டியதை பொறுக்கிக் கொள்ளட்டும். அதன் பிறகு இந்த எச்சில் இலைகளை கொட்டி கொள்ளலாம். இப்போதே கொட்டிவிட்டால் அவள் எச்சில் இலைகளுக்குள் கையை விட்டுதான் மற்றதை தேட வேண்டும். ட்ரம்மை கீழே வைத்துவிட்டு அவள் வேலையை முடிக்கட்டும் என்று காத்திருந்தேன். குப்பை தொட்டி அருகில் வந்தவள் கோணிப்பையை கீழே வைத்துவிட்டு ஒரு இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். என் பார்வை அவளை பின்தொடர்ந்தது. அது ரயில்வே ஸ்டேஷனின் பின்பக்க பகுதி. சில வருடங்களுக்கு முன்பு அந்த இடத்தில் சரக்கு இறக்கி வைக்கும் அறைகள் இருந்தன. அப்போதெல்லாம் நிறைய லாரிகள் சரக்கை ஏற்றிச் செல்வதற்காக நிற்கும். இப்போது ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பித்து கட்டியதால் இந்த இடம் கைவிடப்பட்ட பகுதி ஆனது. ரயில்வே நிர்வாகத்துக்கு அந்த இடம் தேவைப்படாவிட்டாலும் பிளாட்ஃபார்மிலும் சாலை ஓரத்திலும் படுத்து கிடக்கும் மக்களுக்கு அந்த இடம் தேவைப்பட்டது. பெற்ற பிள்ளைகளால் கை கழுவப்பட்ட சிலர், அங்கு வந்த பின் புதிதாக உருவான சில குடும்பங்கள், இதில் எதிலும் சம்பந்தப்படாத சிறுவர் சிறுமியர் என பலரும் அங்கு தங்கியிருந்தனர். அதில் சிலர் எப்போதாவது என்னிடம் வந்து சாப்பிட ஏதாவது வாங்கி கொண்டு செல்வர். ஒருவேளை இவளும் இந்த கூட்டத்துடன் தான் தங்கியிருக்கிறாளா? ஒரு ஆர்வத்துடன் நானும் அவள் பின்னே சென்றேன். பக்கத்தில் செல்ல செல்ல யாரோ தேம்பி அழும் சத்தம் கேட்டது. குப்பைக்காரி நேராக அந்த சிறு உருவத்திடம் சென்று நின்றாள். பார்த்தால் பெண் பிள்ளை போல இருக்கிறதே. ஒருவேளை இவளுடைய தங்கையோ? இவர்களுக்கு அம்மா அப்பா இல்லையோ? அனாதையோ? அது சரி, அந்த பெண் ஏன் முழங்கால்களுக்குள் தலையை புதைத்து கொண்டு அழுகிறாள்? குப்பைக்காரி அழுது கொண்டிருந்த பெண்ணின் தோளை தொட அவள் பயத்தில் துள்ளி எழுந்தாள். அந்த சிறுமிக்கு 10 அல்லது 11 வயது இருக்கலாம். அவள் உடைகள் மிகவும் கிழிந்து இருந்தன. குப்பைக்காரி ஏதோ கேட்க அந்த பெண் கதறி அழ ஆரம்பித்தாள். பெரியவள் தன் நீண்ட கைகளால் அந்த சிறு பெண்ணை இழுத்து அணைத்து கொண்டாள்.
இவள் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இப்போது நானும் சில அடிகள் முன்னேறி அவர்களுக்கு சற்று பக்கத்தில் நின்றேன். கண்களை துடைத்துக் கொண்ட குப்பைக்காரி அந்த பெண்ணை சற்று தள்ளி நிறுத்தி, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே இருக்காங்களா என்று கேட்டாள். இல்லை என்று தலையசைத்தது அந்த பெண். அப்படியானால் இவளுடைய தங்கை இல்லை. இருவரும் அறிமுகம் இல்லாதவர்கள்தான். என்னோட வர்றியா என்று குப்பைக்காரி கேட்க அந்த பெண்ணும் சம்மதமாய் தலையசைத்தது. அந்த பெண்ணை அழைத்து கொண்ட குப்பைக்காரி தன் கோணிப்பையுடன் சென்று விட்டாள். இவ்வுலகில் யாரும் அனாதை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை என்று எண்ணியபடி நானும் திரும்பிவிட்டேன். அதன் பிறகு சில நாட்கள் நான் காலையில் குப்பை கொட்ட செல்லும் போதெல்லாம் என் கண்கள் அந்த குப்பைக்காரியை தேட ஆரம்பித்தன. ஆனால் அவளை காணவில்லை. அன்று காலையிலிருந்து கடைப்பக்கம் ஒருவர் கூட வரவில்லை. என்னை போலவே ஹாட்பாக்ஸில் இருந்த இட்லிகளும் சாப்பிட வருபவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. கடையை விட்டு வெளியே வந்து பார்த்தேன். ரோடு ஏன் இப்படி வெறிச்சோடி கிடக்கிறது? ஒருவர் கூட வரவில்லையே. சுற்றும் முற்றும் பார்த்தேன். சட்டென்று எனது பார்வை குப்பை தொட்டியிடம் சென்றது. அங்கே அந்த குப்பைக்காரி கையில் நீண்ட குச்சியுடன் குப்பைகளை கிளறி கொண்டிருந்தாள். ஓ, அப்படியானால் இவள் அதிகாலையில் வருவதில்லை. தாமதமாகத்தான் வருகிறாள். ஏன்? வெகுநேரம் குப்பைகளை கிளறியவளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை போலும். எப்படியும் இவளுக்கு முன் ஓரிருவர் வந்து அதில் இருந்ததை எடுத்துச் சென்று இருக்கலாம். வெகுநேர தேடலுக்கு பின் வெறும் கோணியுடன் திரும்ப முயன்றவளை கூப்பிட்டேன். வாடி கிடந்த அவள் முகம் எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. நேரமாகிக் கொண்டிருக்கிறது. இதுவரை யாரும் சாப்பிட வரவில்லை. இதை வைத்து என்ன செய்ய போகிறோம்? இவளிடம் 4 இட்லியை கொடுத்தாலாவது சாப்பிடுவாள் என்று சொன்னது என் மனம். இங்கே வாமா என்று அழைத்தேன். என்ன அண்ணா? தயங்கியபடி வந்து நின்றாள் குப்பைக்காரி. 4 இட்லி தரேன், சாப்பிடுமா என்றேன். வேண்டாண்ணா, என்கிட்ட காசு இல்ல என்றாள் அவள். எப்படியும் இன்னும் சற்று நேரத்தில் குப்பைக்கு போக போகும் இட்லியை யாராவது சாப்பிட்டாலாவது பிரயோஜனம் என்று எண்ணி, பரவாயில்லை, இதுவரை யாரும் வரல, வீணா தூக்கி கொட்டுறதுக்கு பதில் நீ கொஞ்சம் சாப்பிடு என்று சொல்லி 4 இட்லிகளை இலையில் வைத்து கட்ட ஆரம்பித்தேன். அண்ணா, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எனக்கு ஒரு 8 இட்லி கொடுத்துடுங்க என்றாள் குப்பைக்காரி. ஒரு கணம் இதைத்தான் இடத்தை கொடுத்தா மடத்தை கேட்பாங்க என்பதோ என்றது மனம். என் மட்டமான புத்திக்காக என்னை நானே திட்டிக் கொண்டேன். அன்று ஒரு சிறு பெண்ணை அழைத்துச் சென்றாலே, அவளுக்கும் சேர்த்து கேட்கிறாள் போல 8 இட்லியாக கட்டி கொடுத்தேன் நான். வாய் சொல்லாத நன்றியை அவள் கண்கள் சொல்லியது. கண்ணில் இருந்து மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என்னங்க, இன்னைக்கு வியாபாரம் அவ்வளவுதானா? வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டே அங்கு வந்த சங்கீதாவை இயலாமையுடன் பார்த்து சிரித்தேன். வாசலில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது ஒரு ட்ரக் வந்து நின்றது. அதிலிருந்து 10-15 பேர் இறங்கி கடைக்குள் வந்தனர். அண்ணா, சாப்பிட ஏதாவது இருக்கா என்று கேட்டபடி. ஆச்சரியத்துடன் அவர்களுக்கு இலையை போட்டு நான் இட்லிகளை வைக்க சங்கீதா சாம்பார் சட்னியை ஊற்றினாள். அரை மணி நேரத்தில் அத்தனை இட்லிகளும் பொங்கலும் தீர்ந்து பணமாக மாறி இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் ஒருவன் என்னிடம் வந்து, அண்ணே, இந்த பக்கத்துல தான் பாலங்கட்டுற வேலை, ஒரு 6 மாசம் வேலை நடக்கும், தினமும் காலையில டிஃபன், மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்துட முடியுமா என்று கேட்டான். சற்று முன் எல்லோரும் சாப்பிட்டதற்கு பணம் கொடுத்தவன். இதைவிட வேறென்ன வேலை எனக்கு? எத்தனை பேருக்கு என்று நான் கேட்க, ஒரு 60 பேருக்கு தேவைப்படும். இந்த வேலைக்கு நான் தான் லேபர் கான்ட்ராக்டர். இந்தாங்கண்ணே அட்வான்ஸு, மதியம் சாப்பிட வந்துடுறோம். சில 500 ரூபாய் நோட்டுகளை நீட்டினான் அந்த இளைஞன். வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு எண்ணி பார்த்தேன். 2000 ரூபாய் இருந்தது. சங்கீதாவிடம் கொடுத்தேன். அவள் முகம் ஆனந்தத்தில் மலர்ந்து இருந்தது. அதிகபட்சம் காலையில 10 பேர், மதியம் 10-15 பேர் என்று சாப்பிட்ட இடத்தில் 60 பேருக்கு சமைக்க வேண்டும். கால் வலியால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் பக்கத்து வீட்டு பாரிஜாதம் அக்காவை காய்கறிகள் நறுக்கித்தர அழைத்து கொண்டோம். நானும் சங்கீதாவும் அடுப்பில் ஏற்றி இறக்கி 1 மணிக்குள் சமையலை முடித்து விட்டோம். 60 பேரும் உட்கார இடம் இல்லை. 10 பேராக சாப்பிட்டனர். இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. இன்றைய லாபம் மட்டுமே 1000 ரூபாய். என் மனது குப்பைக்காரிக்கு நன்றி சொல்லியது. மறுநாள் காலை பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் கண்கள் குப்பை தொட்டியை தொட்டு தொட்டு மீண்டது.
8 மணிக்கு மேல் அந்த குப்பை தொட்டியிடம் வந்தாள் அவள். இன்றும் அவளை கூப்பிட்டு 10 இட்லிகளை பார்சல் செய்து அவள் கையில் கொடுத்தேன். நன்றி நிறைந்த விழிகளோடு வாங்கி கொண்டு போய்விட்டாள். இது வாடிக்கையானது. அவளிடம் சில வார்த்தைகள் பேச எனக்கு ஆசைதான். ஆனால் இப்போது காலையிலேயே 100 பேருக்கு மேல் சாப்பிட வருகின்றனர். நேரமே இல்லை. பையன் ஒருவனை கடை வேலைக்கு சேர்த்து கொண்டோம். பக்கவாட்டில் இருந்த இடத்தை கம்பம் நட்டு 20-30 பேர் சாப்பிடும் அளவுக்கு தயார் செய்து விட்டோம். 6 மாதங்கள் ஓடி இருக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருந்தது. இந்த 6 மாதமாக என் மனைவி தனியாக சேர்த்து வைத்திருந்த பணத்தில் என் மகளுக்கு சில நகைகள் வாங்க விரும்பினாள். அப்போதுதான் என் நினைவுக்கு வந்தது, கடந்த 6 மாதங்களாக என் மகளுக்கு வலிப்பு வரவே இல்லை. என் உள்ளம் சிலிர்த்தது. மனது மானசீகமாக குப்பைக்காரியின் காலடியில் என் நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தது. மாலை வேலை. மகள் கீர்த்தனா பள்ளியில் இருந்து திரும்பியிருந்தாள். இன்று முகூர்த்த நாள், நகை வாங்க போகலாமாங்க என்றாள் என் மனைவி. ஒருமுறை கடையை எட்டி பார்த்தேன். காலையும் மதியமும் தான் நிறைய பேருக்கு செய்ய வேண்டும். இரவு உணவுக்கு அதிகபட்சம் 30 அல்லது 40 பேருக்குள் தான் வருவார்கள். கடையில் இப்போது 2 ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் தயாராக இருக்கிறது. அவர்களே பார்த்து கொள்வார்கள். சரி, கிளம்பு என்றேன் மனைவியிடம். வீட்டின் முன்புறம் நிறுத்தப்பட்டிருந்த வண்டியை எடுத்தேன். முன்பு நான் ஓட்டிக்கொண்டிருந்த டிவிஎஸ் இப்போது காய்கறிகள் வாங்குவதற்கும் மளிகை பொருட்கள் எடுத்து வருவதற்கும் ஆட்கள் உபயோகிக்கிறார்கள். எனக்காக ஒரு பெரிய கியர் வண்டி வாங்கி இருக்கிறேன். அதை நன்றாக ஓட்டவும் கற்றுக்கொண்டேன். மூவரும் கிளம்பினோம். நகைகளை வாங்கி கொண்டு வரும்போது லேசாக இருள் சூழ ஆரம்பித்தது. என்னுடைய வண்டி என் மகள் படிக்கும் அந்த பெரிய பள்ளியை தாண்ட இருந்த போது அங்கு நின்றிருந்தவரை பார்த்தேன். அது குப்பைக்காரி என்பது தெளிவாக தெரிந்தது. உடன் இருப்பது யார்? சற்றே கூர்ந்து பார்த்ததில் அன்று அழுது கொண்டிருந்தாளே அந்த சின்ன பெண் என்பதும் தெரிந்தது. குப்பைக்காரி அந்த சிறு பெண்ணை கையில் பிடித்தபடி வண்டியில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆளிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க என்று சங்கீதா கேட்க, அங்க நிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் சொல்ல, அவளும் அந்த திசையை பார்த்து கொண்டிருந்தாள். வண்டியில் இருந்து இறங்கிய அந்த நபர் அவர்கள் இருவரையும் விரட்டுவது போல தோன்றியது. முகத்தை பார்க்கும் போதே மிகவும் கண்டிப்பானவன் போல தெரிகிறான். முக அமைப்பை பார்த்தால் இந்திக்காரன் என்று சொல்லாமலேயே தெரிகிறது. போய் என்னவென்று கேட்கலாமா? நான் யோசிக்கையில் குப்பைக்காரி அந்த நபரின் காலில் விழுந்தாள். ஏதோ கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு அமைதியாக நின்ற அந்த நபரிடம் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து அவன் கையில் வைத்தாள் குப்பைக்காரி. எனக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. அந்த சிறு பெண்ணுக்கு என் மகள் வயதுதான் இருக்கும். அவனுக்கு எப்படியும் 40 வயதுக்கு மேல் இருக்கும். எவ்வளவு ஈனத்தனமான காரியம் செய்கிறாள்! இவளை போய் நல்லவள் என்று நினைத்தேனே. எத்தனை முறை தேவதையாய் நினைத்து இவளுக்கு நன்றி சொல்லி இருப்பேன். ஆனால் கொடூர சூனியக்காரியாக இருக்கிறாளே. என்ன ஒரு கேவலமான பிறவி இவள்! இதற்குத்தான் அந்த பெண்ணை அன்று அழைத்து சென்றாளா? இப்படி எத்தனை பேரை இவள் கைக்குள் வைத்திருக்கிறாள் என்று தெரியவில்லையே. இவளும் நல்ல வாலிபமாகத்தானே இருக்கிறாள். இந்த குழந்தையை அனுப்புவதற்கு பதில் இவளே போகலாமே. ஈனப்பிறவி! கடவுள் இவளுக்கு சரியான வாழ்க்கையைத்தான் கொடுத்திருக்கிறார். இனி இவள் முகத்தில் விழிக்கவே கூடாது. இவளுக்கு போய் பரிதாபப்பட்டு தினமும் உணவு கொடுத்தேனே. ச்சே! அருவருப்பாக இருந்தது எனக்கு. சுர் என்று எழுந்த கோபத்துடன் வண்டியை ஸ்டார்ட் செய்து புறப்பட, தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க, வர்ற வரைக்கும் காத்திருக்கலாமே என்ற மனைவிக்கு பதில் சொல்லாமல் கழிசடை என்று முணுமுணுத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன். மறுநாள் பொழுது விடிந்தது. நான் அழைக்காமலேயே வந்து நின்றாள் குப்பைக்காரி. எனக்கு இருந்த கோபத்திற்கு வாளியில் இருந்த சூடான சாம்பாரை அப்படியே எடுத்து அவள் முகத்தில் ஊற்ற வேண்டும் போல இருந்தது. தண்டனை கொடுக்க நாம் யார்? அவளுக்கான தண்டனையை கடவுளே கொடுப்பார். பேசாமல் உள்ளே போய்விட்டேன். அன்றோடு சரி. அவளை அந்த குப்பை தொட்டியிலோ என் கடை முன்போ நான் பார்க்கவில்லை. 2 நாட்கள் கழித்து கடைக்கு வந்த கான்ட்ராக்டர், அண்ணே, வேறொரு இடத்துல அவசரமா வேலை முடிக்க வேண்டி இருக்கு, நாங்க எல்லோரும் அங்க போறோம், இனி சாப்பிட வரமாட்டோன்னு என்று சொல்ல எனக்குள் ஏதோ உடைந்தது போல இருந்தது. இப்போது கடையில் எந்த சுறுசுறுப்பும் ஆரவாரமும் இல்லை. எப்போதாவது ஒருவரோ இருவரோ வந்து சாப்பிட்டு சென்றனர்.
உண்மையில் இவள் சூனியக்காரி என்று தோன்றியது எனக்கு. அவள் கால்பட்ட மண் எடுத்து திருஷ்டி கழித்தேன். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஊரிலிருந்து வந்திருந்த சங்கீதாவின் அம்மாவை ட்ரெயின் ஏற்றிவிட ரயில் நிலையத்துக்கு சென்றபோது மீண்டும் அந்த குப்பைக்காரியை பார்த்தேன். தண்டவாளங்களில் இருந்த பிளாஸ்டிக் பாட்டில்களையும் அலுமினியம் ஃபாயில் பேப்பர்களையும் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். பார்க்க வத்தலும் தொத்தலுமாக இருக்கிறாள். கிழிந்த அழுக்கடைந்த உடை, ஒரு அருவருப்பான கோணி, அவளுடைய மனதைப் போலவே என்று தோன்றியது. முகத்தை திருப்பிக் கொண்டு வந்துவிட்டேன். மறுநாள் என் மகளின் பள்ளியில் விளையாட்டு தினம் கொண்டாட இருந்தனர். என் மகளின் உடல்நிலை கருதி அவளை நாங்கள் எதற்கும் அனுப்புவதில்லை. ஆனால் மகள் விரும்புகிறாளே என்பதற்காக நானும் சங்கீதாவும் மகளுடன் சென்றோம். ஆண்டு விழா என்றால் மாலையில் நடக்கும். பிள்ளைகள் டான்ஸ் ஆடுவார்கள். பார்க்க நன்றாக இருக்கும். கிரவுண்டில் மொட்டை வெயில்ல எதை பார்க்கறது என்று சலித்து கொண்டு சங்கீதா வர, கீர்த்தனை ஆசைப்படுறா இல்ல, ஒரு நாளைக்கு வெயில்ல இருந்தா கலர் குறைஞ்சிராது, வாடி என் செல்ல கருப்பாயே. சிரித்து கொண்டே மனைவியை சமாதானம் செய்து அழைத்து சென்றேன். முகப்பில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய பேனரை பார்த்து நான் அதிர்ந்து நின்றேன். நான் திகைத்து நிற்பதை கண்ட என் மகள், அப்பா, அவ திவ்யா, என் கிளாஸ் தான். போன வாரம் டெல்லியில நடந்த போட்டியில ஜெயிச்சு ஸ்கூலுக்கு பெரிய கப்பு வாங்கிட்டு வந்தா. அடுத்த மாசம் நியூசிலாந்துல நடக்கிற தடகள போட்டியில கலந்துக்க போறாப்பா. கண்களையும் கைகளையும் விரித்து சொல்லிக் கொண்டிருந்தாள். திவ்யா, கம் ஹியர். யூ ஷுட் கேரி த டார்ச் லைக் திஸ். குரல் வந்த திசையை பார்த்தேன். அதே ஹிந்திக்காரன். அன்று குப்பைக்காரி இவன் காலில் தானே விழுந்து கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அப்பா வாங்க உள்ள போலாம். மகள் கீர்த்தனா கையை பிடித்து இழுக்க நிகழ்காலத்துக்கு வந்தேன். கண்களில் கண்ணீர் திரையிட்டு இருக்க மகள் இழுத்த இழுப்புக்கு சென்று அவள் உட்கார வைத்த இடத்தில் உட்கார்ந்தேன். நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இருந்தது. அனைவரும் திவ்யாவை பாராட்டி பேச நன்றி சொல்ல வந்தாள் அந்த பெண். உங்க எல்லோருக்கும் நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தைகள் இருக்கு. ஆனா குப்பையோடு குப்பையா கிடந்த என்னை கோபுர கலசமா உயர்த்தின என் அக்கா அபிராமிக்கு நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. இப்ப கூட என் உயர்வுக்காக எங்கேயாவது குப்பை பொறுக்கிக்கிட்டு இருக்கும் என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டு. அப்படியானால்? உடம்பு பதற ஆரம்பித்தது. அண்ணா, காதுக்குள் கேட்டது புல்லாங்குழலின் ஓசை. என் முன்னே கோணியை சுமந்தபடி வானுக்கும் பூமிக்குமாக நின்று கொண்டிருந்தாள் குப்பைக்காரி. இல்லை இல்லை, அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்யும் அபிராமி. முடிந்த அளவு தலையை உயர்த்தி பார்க்கிறேன். அவள் முகம் தெரியவில்லை. நான் அவள் கணுக்காலுக்கு கீழே நின்று கொண்டிருப்பது போல தோன்றியது. நெஞ்சுக்குள் கனம் கூடிக்கொண்டே போனது. உடனே குப்பைக்காரியை, இல்லை, அபிராமியை பார்த்தே ஆக வேண்டும். அவள் காலில் விழுந்து வணங்க வேண்டும். விழா முடிந்ததும் அந்த பெண் திவ்யாவை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தார் அந்த ஹிந்திக்காரர். மனைவியையும் மகளையும் ஆட்டோவில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்தேன் என் வண்டியில். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற ஆட்டோ ரோட்டிலேயே நின்றுவிட இறங்கி குறுகலான சந்துக்குள் சென்ற சிறுமி ஒரு குடிசைக்குள் நுழைந்தாள். குப்பைக்காரியும் குடிசைக்குள் தான் இருப்பாளோ? உள்ளே போகலாமா? தயக்கத்துடன் வெளியே நின்று இருந்தேன். திவ்யா, அபிராமி உன் ஸ்கூலுக்கு வந்தாளா என்று கேட்டது ஒரு வயதான பெண்ணின் குரல். இல்லம்மா, அக்கா வரல. அது நமக்காக ஏதாவது ஒரு குப்பை தொட்டியை கிளறிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பாராட்டினாங்க. ஆனா என்ன நார் நாரா கிழிச்சுக்கிட்டு இருந்த 2 கால் மிருகங்கள் கிட்ட இருந்து அக்கா தான் காப்பாத்துச்சு. ஓட்டம்னா எனக்கு உசுருன்னு புரிஞ்சுக்கிட்டு யார் யார் காலிலேயோ விழுந்து இன்னைக்கு என்னை இந்த நிலைமைக்கு உசத்தி இருக்கு. அக்கா மட்டும் இல்லைன்னா அந்த படுபாவிங்க இத்தனை நாளைக்கு என்ன மண்ணோட மண்ணா மாத்தி இருப்பானுங்க. அழுகையுடன் பேசிய அந்த சிறுமியின் குரல் சட்டென்று தெளிவானது. போட்டியில ஜெயிக்கிற பணத்தை எல்லாம் வச்சு அக்காவும் நானும் மனுஷங்கன்ற பேர்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்க கொடூர மிருகங்கள் கிட்ட இருந்து என்ன போல சிதைஞ்சு போன பெண்களை காப்பாத்துவோம். அவங்களுக்கு நல்ல வழிய காட்டுவோம். உறுதியாக வந்தது குரல். அண்ணா, நீங்க எப்படி இங்க? தூக்கி வாரி போட்டது அபிராமியின் குரல். உன்னை பார்க்கதாமா. தழுதழுப்பாய் வந்தது என் குரல். உள்ள வாங்கண்ணா. அந்த குடிசைக்குள் இல்லை, கோவிலுக்குள் குனிந்து உள்ளே சென்றேன். கட்டிலில் உட்கார்ந்திருந்த வயதான பெண்மணி எழுந்து எனக்கு வணக்கம் சொன்னார். வாங்க தம்பி, யார் நீங்க
எங்களையும் மனுஷங்களா மதிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்களே என்று அவர் கேட்க பதில் சொல்ல திகைத்து போய் நின்றிருந்தேன். அம்மா, தினமும் காலையில உங்க 2 பேருக்கும் இட்லி கொண்டு வந்து தருவேனே, ஞாபகம் இருக்கா? அத உங்களுக்காக கொடுத்தது இந்த அண்ணன் தான் சொன்னாள் அபிராமி. தம்பி, குப்பையோட குப்பையா என்னையும் வெளியே தள்ளிட்டான் என் மகன். இந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிடுறது மட்டும் இல்ல, எனக்கு அம்மாவா இருந்து பாத்துக்குது. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க கொடுக்கிற இட்லிய எனக்கும் இந்த திவ்யாவுக்கும் கொடுத்து எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பா இந்த அபிராமி. ஒரு நாளாவது இவளை சாப்பிட வச்சு நாங்க அழகு பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு திருநாள். அம்மா, உங்க பேத்தி அடுத்த மாசம் ஏரோப்ளேன்ல போக போறா. அவ ஜெயிச்சிட்டு வரணும், அதுதான் நமக்கு திருநாள். முத்துப்பல் தெரிய சொன்னவளின் சிரிப்பில் சொக்கி போனேன். என்ன விஷயம் அண்ணா? எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? கேட்ட தேவதையிடம் என் மனக்குப்பைகளை எரித்து அதிலிருந்து வந்த ஒளி என் கண்களில் தெரிய சொன்னேன். உன்னை பார்க்கணும் போல இருந்ததுமா, அதனாலதான் இந்த அண்ணே வந்தேன். இவள் தேவதை அல்ல, அந்த தேவதைகளுக்கெல்லாம் தேவதை. நாளையில் இருந்து இந்த 3 பேருக்கும் 3 நேர உணவை நானே கொண்டு வந்து கொடுப்பது என்ற முடிவுடன் கைகூப்பி அபிராமியை பார்த்து சிரித்தேன். குனிந்து அந்த கோவிலை விட்டு வெளியேறி வீட்டை அடைந்தேன். கடைவாசலில் அந்த கான்ட்ராக்டர் இளைஞன் நின்றிருந்தான். அண்ணே, அங்க வேற ஒரு டீம் வந்துருச்சு. இனி எங்க வேலை இங்கேதான். நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துடுன்னு. கொடுத்துடுங்க அண்ணா. மனதிற்குள் இருந்து வந்தது குப்பைக்காரியின் குரல். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.